ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்று சொல்லி நான் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வாறாக ஒரு பாடல் வரி உண்டு. ஆசி படிந்த நிலத்தில் நடப்பதை வாலிப பருவம், நாம் எங்கே எப்போது எப்படி விழுவோம் என்பது தெரியாது, யாருக்கும் புரியாது என்று சொல்லி. இது வாலிபர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் வரிதான். ஆனால் இன்று வாலிபர் மாத்திரமல்ல, அனைவருமே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாட்களில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கள்ள போதனைகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வேதத்துக்கு புறம்பான செய்திகளும் நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். பாவத்தில் அகப்பட்டு விழுந்து போகிறதென ஒரு நிலை ஒரு பக்கம், மறுபுறத்தில் புறம்பான உபதேசங்களால் இழுக்கப்பட்டவர்களாக வாழ்க்கை திசை மாறி போகும் இன்னொரு பரிதாபமான ஒரு நிலை. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு திரிகிற ஓநாய்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கவில்லை என்றால் நாமும் நம்முடைய ஆத்மாவை இழந்து போய்விடுவோம். ஆதலால் பிரியமானவர்களே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் என்றால் அதற்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாட்களை நாம் புரிந்து கவனிக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் எழுதுகிறார் என்று பேதுரு இதனை உறுதிப்படுத்தி அவர் எழுதுகிறார். அதாவது, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள், அவர்களின் தந்திரங்களுக்குள்ளாக சிக்கி விலகி விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த காரியங்களுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாட்களும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு மிகவும் அழகாக சொல்லுகிறார். அக்கிரமக்காரர்களுடைய அந்த வஞ்சகத்திலே நாம் விழுந்து விடாமல் இருக்க தேவனுடைய வார்த்தையை குறித்துள்ளதான அந்த அறிவும் தெளிவும் சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான ஒரு காரியம். அதிலே உறுதியாக நாம் காணப்படுகிறதான பொழுது நாம் ஒரு நாளும் வழி விலகி நாம் போய்விட மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சில நேரங்களில் நமக்கு சாதகமான உபதேசங்களையே, நமக்கு விருப்பமுள்ள உபதேசங்களையே, தேவனுடைய வார்த்தைகளை நாடி போவதுண்டு. ஒரு சில மனஸ்தாபம் உள்ள வார்த்தைகள் கடந்து வந்தாலோ நாட்களில் அநேகர் சபையை விட்டு வேறொரு சபைக்கு மாறி அலைகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லது எச்சரிக்கை நிறைந்த வார்த்தைகளை கொடுத்தாலோ சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஓனையும் உருவ குத்துகிறதாயும் நம்முடைய சிந்தனையும் யோசனையும் வகையறுக்கிறதாயும் காணப்படுகிறது. அதை நம்மை புடமிட நாம் விட்டு கொடுக்க நம்முடைய உள்ளத்தில் அந்த வார்த்தையானது ஒவ்வொரு நாட்களும் கிரிய நடப்பேன். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக காணப்படும். தேவனுடைய வசனத்தில் கட்டி எழுப்பப்பட ஒவ்வொரு நாட்களும் நாம் முயற்சிகள் எடுக்காவிட்டால் வசனத்தை விட்டுவிட்டவர்களாய் நமக்கு சாதகமான உபதேசங்களை நாடி போய் எப்படி கடந்து செல்கிற வாழ்க்கையில வழி விலகி வாழ்க்கையை அழிவை நோக்கி வழி நடத்துகிறவர்களாக அநேகர் காணப்படுவார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாட்களும் நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கிரிய நடப்பிக்க நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவின் தம்முடைய வார்த்தை மூலமா நம்மளோடு கூட இடப்படுகிறார் என்று சொன்னால் தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதற்கு நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எச்சரிக்கையாய் காணப்பட்டு வசனத்திலே உறுதிப்பட்டவர்களாக, வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாக தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தொகுப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உலகத்திலே பல இடங்களிலும் வேத வசனங்களுக்கு மாறான வேத புரட்டுள்ள காரியங்களும் தந்திரமான உபதேசங்களுக்குள்ளும் ஆண்டவரை தம்முடைய ஜனங்கள் சிக்கி வழிவிலகி போய் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை தங்களுடைய உள்ளத்திலே காத்து கொண்டு
என் ஆத்துமாவுடைய பலனை பெற்றுக்கொள்ள உமக்கண்டு தகப்பனே ஒவ்வொரு நாள் வசனத்தினால் கட்டி எழுப்பப்பட யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.